மகாநதி அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் பிளான் பண்ண மாதிரியே பசுபதியோட பையன் ராகவன் வந்து கடத்திடுவாங்க. கடத்தினது மட்டும் இல்லாமல் யார் கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து ஒரு பிளானை பண்ணி பசுபதியை கன்ஃபியூஷன்லேயே வச்சுருப்பாங்க. பசுபதி ராகவுக்கு கால் பண்ண மாதிரி கால் அட்டன் பண்ணி இந்த மாதிரி என்னை கடத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவை கத்த விட்டுருவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா பசுபதி யார் உன்னை கடத்தினான்னு கேட்கும்போது கரெக்டாக காலை கட் பண்ணிடுவாங்க. பசுபதி வந்து அந்த குழப்பத்திலே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராகினி வந்து ஒருவேளை விஜய் கடத்திருப்பாரோ ஒருவேளை காவேரி கடத்திருப்பாளோ அப்படின்னு மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிவினோட அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நிவின் தான் ஏதோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவனுங்க தான் ஏதோ பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கெஸ் பண்ணிடுவார். அதே மாதிரி விஜய் கிட்டேருந்து கால் வரும். என்ன பசுபதி நல்லா குழப்பத்தில் இருக்க போல், வேறு யாரும் பையனை கடத்தலை, நாங்கள் தான் கடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காங்க என் பையனை கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா விஜய், நீ சும்மா இருந்தால் நாங்கள் ஏன் உன் பையனை கடத்த போகிறோம், நீ தேவையில்லாமல் கொடைக்கானலுக்கு போய் காவேரி வீட்டை உன் வீட்டுன்னு சொல்லி ஆடிட்டுருக்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னா உடனே சென்னைக்கு கிளம்பி வர, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக சைன் போட்டு அவங்க வீடை திரும்ப அவங்களுக்கே கொடுக்குற, இதை பண்ணால் உன் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் நீ வேறு ஏதாவது பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா உன் பையனோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே பசுபதி பயந்துட்டு என் பையனை ஒன்றும் பண்ணிடாத நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வர போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.